மதிய நேர வணக்கம். சரிங்களா? நம்ம பயிற்சி மையமானது பார்த்திங்கன்னா கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக நம்ம சீரோடு சேர்க்கணும் செயல்பட்டுருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்க தம்பி, இன்றைக்கி இந்த சிறப்பாக செயல்பட்டதுக்காக திருச்சி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து எனக்கு நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாக நம்ம சமூக ஆர்வலர்களுக்கு இன்றைக்கி புதிய சூழ்நிலை விருது வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? இந்த விருது பார்த்திங்கன்னா ஏன்னா ஒருத்தர் உருவாகிறது பார்த்திங்கன்னா யாருமே வெற்றியாளர்கள் என்ன பண்ணுறதில்ல, பிறப்பதில்லை. புரியுதாம்மா? உருவாக்கப்படுகிறார்கள். புரியுதலா? அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னதாக வளர்ந்து வந்ததுக்கு முதல் காரணம் என்ன வளர்த்து ஆளாக்கினேன் அம்மாயி தாத்தா தான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு அப்புறம் யாரும் வருவா, வீட்டுக்காரமாக தான் வருவாங்க. சரிங்களா? வீட்டுக்காரங்க, மனைவியார், குழந்தைகள் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தவங்க செயல்படுத்தணும்னா அவங்க ஒன்று அதில் பலனடைஞ்சவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அது 2 விஷயத்துலையுமே நான் பாதிக்கவும் பட்டிருக்கிறோம், பயன் அடைஞ்சிருக்கிறோம். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி மையம் முதல்ல நம்ம தொடங்குவதற்கு முழு காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம பழனி ஆயக்குடி, சரியா, இலவச பயிற்சி மையம் 20 வருஷமாக நடத்திட்டு இருந்திருக்காங்க, இன்னமும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே நான் படித்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அந்த பயிற்சி மையமே ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? அதனால் இப்போ சொன்ன அம்மாச்சி தாத்தாவிலேருந்து, அப்பா அம்மாவிலேருந்து, மனைவிமாரிலேருந்து, அவர் சாரு மிஸ்டர் பி ராமமூர்த்தி அவருக்கும் நம்ம இந்த விருது சமர்ப்பணம். சரிங்களா? அதையும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பணிபுரியறதுக்கு எவ்வளோ பேர் இந்தியா ஃபுல்லு ஆல் இண்டியா எக்ஸாம் பிஹெச்எல். புரியுதுங்களா? காஷ்மீரில் இருக்கவங்க எழுதுவாங்க, கன்னியாகுமரியிலேருந்து இருக்கவங்க எழுதுவாங்க. 2011 8th பேட்ச். சரிங்களா? 14 வருஷம் அது சர்வீஸு. 110 பேர் பக்கம் எழுதுனாங்க, 10 பேர் தான் எடுத்தாங்க. அதில் நான் ஒரு ஆளாக செலக்ட் ஆகி வந்திருக்கிறேன். அது பிஹெச்எல் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்தது. என்னாலும் பிஹெச்எலுக்கு நன்றி கடன் நானும் பட்டிருக்கேன், என்னுடைய குடும்பத்தாரும் பட்டிருக்கிறாங்க. அது பிஹெச்எலுக்குமே இந்த விருதை நம்ம சமர்ப்பணம் செய்கிறேன். சரிங்களா? அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இலவச பயிற்சி மையத்தை கடந்த 5 வருடமாக நடத்திட்டு இருக்கிறதுக்கு இங்கே பர்மிஷன் கொடுத்தது. சரிங்களா? இந்த பாய்லர் பிளான் டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய அப்போ இருந்த நிர்வாகியான அண்ணன் ஜெகதீசன், சரிங்களா, தலைவர், அவர் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், அண்ணன் சந்திரசேகர் அவெல்லாம் அப்போ இருந்தாங்க. மற்றும் அவங்களோட நிர்வாக குழு அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கொண்டது என்னங்க, முதல்ல பார்த்திங்கன்னா நான் சனி ஞாயிறு 2 நாளுமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? அப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த பயிற்சி மையம். எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னா என்ன பண்ண முடியாது, ஒரு ஆளால் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு இந்த பயிற்சி மையம் இவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்டூடெண்ட் 100 பேத்துக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 பேத்துக்கு மேலே வேலையில் இருக்காங்க. ஒரு சில பேர் சொல்லலை. புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்சதில் பார்த்திங்கன்னா 30 பேத்துக்கு மேலே நம்ம ஸ்டூடெண்ட் வேலையில் இருக்காங்க. புரியுதுங்களா? முழுக்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். முழுக்க இலவசமாக தான் போனவங்க வேலைக்கு, நம்மளும் படித்து கொடுத்தது இலவசமாக தான். சரிங்களா? சர்வேராக இருக்கிறாங்க, விஓவாக இருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க. புரியுதுங்களா? டைப்பிஸ்டாக இருக்காங்க, ஸ்டெனோவாக இருக்காங்க. சரிங்களா? குரூப் 2 ஆஃபீஸராகவும் இப்போ போயிருக்கிறாங்க. அது இந்த பயிற்சி மையத்துடைய பயிற்சி குழுவினர் நம்மளோடு இணைந்து சீரோடு சிறப்பாகவும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தம்பி தமிழாசிரியர் கார்த்திகே